சோஷியல் வெல்ஃபேர் தான். சோ சொசைட்டிக்காக என்னால என்ன செய்ய முடியுமோ அதை பத்தி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நந்தினி சொல்ற? காதலோட வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் இருக்கா? என்ன பிரபு பேசுற நீ? இப்ப இருக்கிற நேச்சுரல் கிளாமிட்டிஸ் பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? கிரவுண்ட் வாட்டர் லெவல் தான் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு தெரியுமா? இல்ல ரெயின்ஃபால் லெவல் தான் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு தெரியுமா? இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன சீ லெவல் தான் எவ்வளவு ரைஸ் ஆகுங்கிறது உனக்கு தெரியுமா? நான் என்னோட காதலை மட்டும் சொன்னதுக்கும் நீ இப்ப பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த சிச்சுவேஷன்ல இயற்கையை காப்பாத்துறதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சேவாக்கு ஒரு நாள் வந்து பாரு. You're both a human being only then. திரையுலக நடிகர்கள் மற்றும் கோவையை சார்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் திரு கான்கிரீட் காத்தவராயனும் உயிரிழந்தனர். என்ன சித்திரகுப்தரே, யமதர்மராஜாவை இன்னும் காணவில்லையே? ஆம் விசித்திரகுப்தா, அவர் இன்றும் லேட் என்ட்ரி போல. என்ன சொல்கிறீர்கள்? நம் யமலோகத்தில் மாதத்திற்கு 3 லேட் என்ட்ரி தானே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீ சொல்வது சரிதான் விசித்திரகுப்தா, ஆனால் என்ன செய்வது? அவர் யமனாயிற்று. என்ன சித்திரகுப்தா, என்னை பற்றி பேச்சு அடிபடுவது போல் தெரிகிறது. ஒன்றுமில்லை பிரபு, தங்களை காணவில்லையே என்று தேடிக்கொண்டிருந்தோம், அவ்வளவுதான். பிரபு, நேற்று இரவு கைலாயத்திலிருந்து ஒரு இமெயில் வந்துள்ளது. இமெயில் எல்லாம் இருக்கட்டும் விசித்திரகுப்தா, முதலில் உன்னுடைய PC2 நீ பூர்த்தி செய்தாயா? சரி சரி சித்திரகுப்தா, இன்று நம்முடைய டார்கெட் எவ்வளவு? பிரபு, நேற்று நடந்த ஒரு விமான விபத்தில் பல பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அவர்களை ஒவ்வொருவராக தங்கள் முன் சமர்ப்பிக்க உள்ளேன். வர சொல்லவர்களே. பிரபு, முதலாவதாக சிம்பு எனும் சிலம்பரசன். பால்காரி கையில சொம்பு, உன் எருமாட்டு தலையில கொம்பு. என் பேரு சிம்பு, என்கிட்ட வச்சுக்காத பம்பு. இவன் வேலையை ஆரம்பித்து விட்டான். இந்த டாஸ்க் புதுசாக இருக்கிறதே, என்ன தண்டனை கொடுக்கலாம்? மன்னிக்கவும் பிரபு, இவரை போலவே இன்னொரு வழக்கும் நிலுவையில் உள்ளது. அவரையும் அழைக்கலாமா? இன்னொரு வழக்கா? வரச்சொல். இந்த துண்டை தோல்ல போட்டோம்னா சட்டை விழுந்திருக்குன்னு அர்த்தம். அதே துண்டை இடுப்புல கட்டினா வேட்டியில போடணும்னு அர்த்தம். அதே துண்டை அப்படி கீழே போட்டோம்னா கப்பல் காலையில போடணும் அர்த்தம். பிரபு, இரண்டு பேரும் மக்களை இவ்வளவாக ஏமாற்றியுள்ளார்கள். நீங்களே தீர்ப்பளிக்க வேண்டும். ஏன் சித்திரகுப்தா இப்படி செய்தால் என்ன? எப்படி பிரபு? இவனுடைய அனைத்து படங்களையும் இவன் 10 முறையும், இவனுடைய அனைத்து படங்களையும் இவன் 10 முறையும் பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறாய் சித்திரகுப்தா? சரியான தீர்ப்பு பிரபு.
பிரபு, அடுத்ததாக சல்மான் கானை அழைத்து வருகிறேன். சித்ரகுப்தா, இவர் செய்த தவறு என்ன? பிரபு, இவன் ஒரு சிறு மானை கொண்டு விட்டான். என்னது? சிம்ரனை கொன்று விட்டானா? சிம்ரனை இல்லை பிரபு, சிறு மானை கொண்டு விட்டான். எப்பொழுதுமே உங்களுக்கு சிம்ரன் நெருப்புத்தான். என்னது? மானை கொன்று விட்டானா? இவன் மானை கொண்டு வந்தது போல் இவனையும் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து விடுங்க. பிரபு, அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யும் காங்கிரட் காத்தவராயன். இந்த இடம் நல்லா இருக்கு, இங்க ஒரு ஷாப்பிங் மால் கட்டினா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? அவராரு உங்க பிஏவா? அவருக்கு ஒரு 10% கமிஷன் கொடுத்துடலாம். பார்த்தீர்களா பிரபு, இவன் நம்முடைய இடத்தையே விலை பேசுகிறான். இப்படித்தான் இவன் பூலோகத்தில் பல விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து கட்டிடங்களாக கட்டி வருகிறான். அட மாநில பதவே, விவசாய நிலங்களை அழித்தால் பின்பு நீ சோற்றுக்கு என்ன செய்வாய்? சித்ரகுப்தா, இவனை கொஞ்சம் பொருள் பிரபு, இவன் தான் இப்படி. ஆனால் இவன் மகளோ இயற்கையை மிகவும் நேசிப்பவள். பிரபு, பாருங்களுக்கு அவள் இயற்கைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று. உன் மகள் செய்து கொண்டிருக்கிற அரிய காரியங்களுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன். இயற்கைக்கு எதிராக நாம் செய்யும் தவறுகளை யமதர்மன் கூட மன்னிக்கலாம், ஆனால் இயற்கை மன்னிக்காது.